வணக்கம் நண்பர்களே. ஆர்கனைஸ்டு பிளானிங் இந்த பக்கங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பிளானிங்ல ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு சொல்றாரு. அதுல ஒரு கோட் சொல்றாரு, த வின்னர்ஸ் நெவர் குவைட், த குவைட்டர்ஸ் நெவர் வின். இது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து முடிக்காம விட்டுறவங்க எப்போதுமே வின் பண்ண கிடையாது. வின் பண்ற யாருமே அந்த விஷயத்த விட மாட்டாங்க. ஸோ இதுதான் இது. அவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்த எழுதி எப்போதுமே கண்ணு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒட்டி வச்சிங்கன்னா என்ன நடக்குன்னா, அந்த விஷயத்த பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த குவிட் பண்ண போறீங்களா, அதை குவிட் பண்ணக்கூடாது, அதில் கண்டினியூஸாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடிசனை சொல்கிறார். அவர் குவிட் பண்ணியிருந்தா 9,000 டைம், அவர் 10,000 முறை முயற்சி செஞ்சு தான் இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பை கண்டுபிடிச்சிட்டார். அவர் குவிட் பண்ணியிருந்தா இந்த பல்பு நம்மளுக்கு கிடைச்சிருமா, இந்த லைட்டு வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? அதனால தான் சொல்லுவாங்க, எப்போதுமே இந்த வின்னர்ஸ் அவங்க குவிட் பண்ணிட மாட்டாங்க, விட மாட்டாங்க. கடைசி எப்போ வெற்றி வரதுக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பணம் தான் பணம் சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபேக்ட் கிடையாது. உங்களோட ஐடியா சவுண்டாக இருந்தால், சரியான ஐடியா அதை ப்ராப்பராக ஆர்கனைஸாக பிளான் பண்ணிக்கலாம், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண சொல்கிறாரு. அது அந்த பக்கங்களில் அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். ஸோ எப்போதுமே குவிட் பண்ணக்கூடாது. மணியை கிரியேட் பண்ணுறது அந்த திங்கிங் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்ட் பிளானிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, அந்த ஐடியாவுக்கு யாரெல்லாம் சேர்த்துட்டா இந்த ஐடியாவுக்கு இன்னும் பவர் கொடுமோ அந்த ஐடியா மாஸ்டர் மைண்ட் குரூப்போட சேர்ந்துக்கங்க. அதுவே உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். எப்போவுமே இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க குரூப்போட சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாரு. இதுதான் இந்த பக்கங்களில் நான் படித்தது. அதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.